கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்திலும் இதே வசனத்தை தான் நாம் தியானித்தோம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருந்தது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை நாம் தியானித்தோம். ஒரே அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் வேதத்திலே வேறு வேறு மொழிபெயர்ப்பிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு அவரில் அடைக்கலம் புகுவோரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலே அடைக்கலம் புகும்படியாய் வருகிற ஒருவரையும் அவர் வேண்டாம் என்று சொல்லி தள்ள மாட்டார். இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே பல காரியங்களை எதிர்பார்த்தவர்களாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வருகிறோம், ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு நாம் வருகிறோம். அவர்தான் இன்னைக்கு எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நாம் தேடி வருகிறோம். அப்படிப்பட்டதான நேரங்களிலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பழைய காரியங்களையெல்லாம் பார்க்காதபடிக்கு அவரை நோக்கி அவரை அண்டி வருகிற, அவரை அடைக்கலமாய் கொண்டு வருகிற நம் ஒவ்வொருவரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அருமையான வசனத்திலே நாம் தியானிக்கிறோம். தாவீது விதமாய் சொல்லுகிறார், 7ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அடைக்கலம் புகுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் தாவீதுக்கு அடைக்கலமாயிருந்தார். தாவீது ராஜாவுக்கு எல்லாமாய் ஆண்டவர் இருந்தார். அவரிடத்திலே அடைக்கலமாய் தாவீது கடந்து வந்த பொழுது கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றி அவரை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கர்த்தர் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். பல சூழ்நிலைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் தாவீதை மகிழ்ச்சியாக்கினார், சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கும் அவரிடத்திலே நாம் அடைக்கலமாய் கடந்து வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உம்மில் அடைக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலே நாம் அடைக்கலமாய் வரும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, அல்லது நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை, நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை எல்லாம் கர்த்தர் மடங்கடித்து, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டு கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே நாம் அடைக்கலமாய் வரும் பொழுது, அவரிடத்திலே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அந்த ரூத் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே ஆண்டவரை அடைக்கலமாய் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலே, பயங்கரமான வறுமையின் மத்தியிலே, ஜனங்களை சந்திக்க கூட தயங்கின அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு வந்த அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அந்த ரூத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பலாம், பல மனிதர்கள் எழும்பலாம், பல பிரச்சனைகள் எழும்பலாம். இதை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை மனிதர்களிடத்திலே
நீங்கள் அடைக்கலம் தேடி போவீர்களானால் மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனிதர்கள் ஒருவேளை உங்களை தள்ளிவிடலாம். ஆனால் கர்த்தரிடத்திலே நீங்கள் அடைக்கலமாய் வரும் பொழுது அவர் நமக்கு உண்மையாகவே அவர் அடைக்கலமாய் அவர் காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதத்திலே 3 முறை இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருந்தாலும், நீங்கள் பல பிரச்சனைகள் நூடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும், அந்த ரூத்தை போல கர்த்தரை நீங்கள் அடைக்கலமாய் கொண்டு நீங்கள் வருவீர்கள் என்றால், கர்த்தரிடத்திலே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்வீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் கொடுத்து உங்களையும் அவர் சந்தோஷப்படுத்துவார். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவர் மாறாதவராயிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கும் செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மில் அடைக்கலம் புகுவோரை ஆண்டவரே நீர் சந்தோஷப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதற்கு ஆண்டவரே உதாரணமாக ரூத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அப்பா, ஒன்றுமில்லாத வெறுமையான சூழ்நிலையிலே கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு வந்த அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயர்வை கொடுத்தீரே, மகிழ்ச்சியை கொடுத்தீரே. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்டதான மாற்றங்களை கொடுத்து அவர்களையும் நீர் சந்தோஷப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தரை அடைக்கலமாக கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருவார். ஆமேன்.